டே 2க்கு வந்தாச்சு, 2வது நாள். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச் துரையூர் சக்தி பிரதர்ஸ் வர்சஸ் தினேஷ் மெமோரியல் காரைக்குடி. அதே மாதிரி இந்த மேட்ச்க்கு வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணும். 1 ஓவர் மட்டும் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராமு, பவுலர் என்ஜோ சிவா. பாலே உடம்புல பட்டிருக்கு. லெக் பை சிங்கிள் ஓடிட்டாங்க. பார்த்தா ஸ்ட்ரைக்கில் சந்திப்பு ஃபர்ஸ்ட் ஒன் பாலே ஏஜ் முத்துக்குமார் வந்தாரு. இங்க விக்கெட் கிடைச்சிருக்கு. முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு இங்க என்ஜோ சிவா. அடுத்த விக்கெட் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய். ஃபைனல் ஆடிட்டார். கேப் மிக்கமட்டை வீச்சாளர் அன்பு அண்ணன் மாநகரி விஜய். சவால் பவுண்டரி வந்துச்சு. சந்திச்ச முதல் பாலிங்க ஒரு நாளை பதிவு பண்ணிட்டாரு. மட்டை வீச்சு சந்தித்த முதல் பட்டை ஏனாங்க மாத்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்ரே மேல வச்சிருக்காங்க. மிட்வீல்ல அடிக்கப்பட்ட பந்து தரையிலே சென்றது. அங்கே ஒரே ஒரு ஓட்டம் சிங்கிள் மட்டும். ஏனோ தெரியவில்லை. வெயிட் பண்ணி ஆடிட்டாரு. நல்லா தெரிஞ்சு ஸ்கொயர்ல இங்க பவுண்டரி வந்துருச்சு. அதை அடிச்சிருக்கார். இந்த மேட்ச்ல வர 2வது நாள் பூச்சி ராமு பேட்ல இருந்து வர முதல் நாள். நெக்ஸ்ட் ஒன் அருமையா எடுத்துட்டு வந்த பந்து கேப்ல ஆடிட்டாருங்க. இங்கே 1 2 ஓட்டம் 2 ஓடிட்டாங்க. 2 ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 12 ரன்னுக்கு ஆடிட்டாங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி நியூ பவுலர் கிளின்டன். இன்னும் செகண்ட் 4 பேரோட செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டுங்க. அருமையா அடிக்கப்பட்ட பந்து நல்ல கனெக்ட் இருந்துச்சு. அனுபவிக்கப்பட்ட வீச்சாளர் மேக்ஸிமம் விஜய் அவர்கள். சோ ரிவர்ஸ் ஷீப்ல இந்த மேட்ச்ல முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு விஜய். நல்ல ஷாட், நல்ல போராடி. செகண்ட் பால் அரிச்சாரான டாப்பால மாறி இருக்கு. ஒரு புல்லு பந்து தேர்ட் ஒன் நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல ட்ரை. ஒரு சிறு தடவை முடியல என்றால் அந்த கேட்ச் சிங்கிள் ஓடிட்டாங்க குயிக்கா. இருந்தாலும் நல்ல முயற்சி. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு பந்து வீச்சு யார்க்க டெலிவரி கேப் அப்படிங்கல ஈஸியா 2 ஓடிடுவாங்க. திசையில் அடிக்கப்பட்ட பந்து அது ஜஸ்ட் 2 கிடைச்சிருக்கு. 2 ஓட்டம் நல்ல ஒரு முயற்சி. இருந்தாலும் அது ஒரு புள்ளி பந்து. நல்ல ஒரு முயற்சி. அதுவும் ஆறா ஏறே தவற விட்டார். 4 ஓட்டங்கள். நல்ல ஒரு முயற்சி. சோ ரிவர்ஸ் ஷீப்ல வர 2வது நாளை பதிவு பண்ணிட்டாருங்க. சோ பூச்சி அவர் பேட்ல இருந்து 2 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கோர் 25. தினேஷ் மெமோரியல் காரைக்குடி. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி. சோ பவுலிங்ல சிவா வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். சோ ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போட்டுக்கலாம். வெல் பிளேட். பால் போய் தட்டிட்டாரு. ஒரு காப்பாளர் கவன குறைவின் காரணமாக ஒரு ரன் ஓடிட்டாங்க. மொத்தம் 2 ஓட்டங்கள். செகண்ட் பால் முன்னாடியே கமிட் ஆயிருந்தார் பாலுக்கு. தேர்ட் ஒன் விக்கெட்ட கீழே வந்துருச்சு. இதுவும் டாட் பால். வாலிபால் குட் லென்த் பால். நல்ல ஒரு பந்து. இதுவும் டாட். அங்கே அது கேட்ச் ஆகுமா என்று பார்த்தால் 2 ஓட்டங்களை பெறுகிறது. நடுவரே ஒரு ரன் பிளஸ் ரன் அவுட் கிடைச்சிருக்கு. விக்கெட். நல்ல ஒரு அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மாத்தூர் காளி. ஃபுல்லையும் கிளியர் பண்ணிருச்சு கவர்ஸ்ல. கேப் அப்படிங்கல முத்துமணி வந்தார் பாலுக்கு. நல்ல ஸ்டாப். 2 ஓட்டங்கள். இங்க 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2 லாஸ்ட் பால். 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டா 30 ரன்னுக்கு ஆடிட்டாங்க தினேஷ் மெமோரியல் காரைக்குடி. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் முத்துக்குமார் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஸ்டோன் மேல வச்சு போட்டாங்க. இருந்தாலும் அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்க முடியாமல் வச்சு போட்டாங்க. இங்க ஒரு ஸ்பீட் பண்ணி பவுண்டரி 4ஆக மாற்றி உள்ளார். செகண்ட் பால் லவ்லி டேக்கன். ஏனோ தெரியவில்லை. ஸ்லாட்டில் இருந்து வந்து அடுத்த பாலே விக்கெட் எடுத்து இங்க கம்பேக் கொடுத்திருக்காரு முத்துக்குமார். அடிச்சுக்கலாம். ஆனா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாண்டித்துரை. கீப்பர் கைவசம். இங்க டாட் பால். அருமையான ஒரு சொத்து இருந்தாலும் நடுவரே ஏனோ தலை சாய்க்க கன்சிடர் ஆயிருக்கு. இங்க டாட் கொடுத்திருக்காங்க. பேக் டு பேக் டாட் பால். அடுத்த நல்ல ஒரு பந்து வீச்சு. அதுவும் ஒரு பந்து. 3வது டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர். ஆஹா ஸ்டெப் பண்ணி ஆடிட்டாரு. அங்கே முத்துமணி நோக்கி பந்து சென்றது. ஒரு சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு லாஸ்ட் பால். சோ ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போயிருந்தால அதுக்கு அப்புறம் 5 பால் 1 ரன்ல போட்டுருக்காரு முத்துக்குமார்.
நல்ல ஓவர். இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் 35. 3 விக்கெட் லூஸ் பண்ணி தினேஷ் மெமோரியல் காரைக்குடி. இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி தயா நியூ பவுலர். உள்ளே கிடக்கு. ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் பால். நல்ல ஒரு வட்ட வீச்சு. இருந்தாலும் இங்க 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2 2 ஓட்டங்கள். தேர்ட் ஒன். நான் சொன்னது போலவே அது 6. என்ன இது கேட்ச் டிராப். அது 6 போயிடுச்சு. கேட்ச் மிஸ் பண்ணி ஒரு 6. இந்த மேட்ச்ல ரெண்டாவது 6 பதிவு பண்ணிட்டாரு. காலி பேட்ல தவிர முதல் 6 ரிவர்ஷிப்ல. நல்ல ஒரு முயற்சி. அங்கே 1 ஒரு மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. அகைன் 2 பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் போயிட்டாரு. ரன்னிங் மீட்டிங் விக்கெட் பார்ப்போம். 3 ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட்டுங்க. 3 ஓட்டங்கள் ஒரு விக்கெட். லாஸ்ட் மோர். நடுவரே ஒன் பால் டாட். லாஸ்ட் ஒன். ஹைட் தான் போயிருக்கு. சம ஹைட். அடிக்கப்பட்ட பந்து அங்கே முகிலன். ஒன்லி டேக்கன். பாலுக்கு வந்தாரு. கேட்சையும் பிடிச்சி கொடுத்திருக்காரு முகில். ஸோ விக்கெட்டோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. முடிவுக்கு வந்துருச்சுங்க. 4வது ஓவரிலும் ஒரு 6 ஒரு 4 48 ஓட்டங்கள் தேவை. 5 ஓவருக்கு ஸ்கோர் 47 ரன்னுக்கு ஆடிட்டாங்க. காரைக்குடி 48 டார்கெட். மட்டை வீச்சாளர் சிவா. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்ல, நான் ஸ்ட்ரைக்ல தயா, லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் உள்ள வந்திருக்காங்க. பாலர் குணா. பர்பிளோட ஃபர்ஸ்ட் ஒன். கீப்பர் கையில் டாட் பால். டாட் பால். செகண்ட் பால். நல்ல ஒரு மட்டை வீச்சு. ஒரு தடுப்பாளர் எடுத்த ரன்ல சிங்கிள் ஓடிட்டாங்க. கொஞ்சம் புகுந்தது. நெக்ஸ்ட் ஒன். ஆஹா அஃப்சல் ஆடிட்டாரு. வீச்சு. சிங்கிள் அகைன். நல்ல ஒரு மட்டை வீச்சு பணி. 1 2 ஒரு மிஸ்ஃபீல்ட் சான்ஸ் ஃபார் இரண்டாவது நிமிஷம். ஓ கரெக்ட் அடிச்சாரு. ஒரு ரன் பிளஸ் ரன் அவுட் கிடைச்சிருக்கு. விக்கெட். ஒரு குப்பணி தடுமாற்றத்தின் காரணமாக 2 ஓட்டங்களை பெற்றுள்ள நினைத்தார்கள். நெக்ஸ்ட் ஒன். சரியா கனெக்ட் ஆகல. அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. ஒரு ரன் மட்டும். நல்ல ஃபீல்ட். எஸ்பிஎல் ஜமால் அவர்கள். இங்க நியூ பேட்ஸ்மேன் அந்த பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல சந்திக்கு போற ஃபர்ஸ்ட் ஒன். ஷாட். நல்ல ஒரு பந்து. நல்ல ஷாட்டுங்க. ரன் பண்ணி ஆடிட்டாரு. முதல் பால்ல ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு பிரசாந்த். செகண்ட் ஹாஃப்ல வர முதல் 4. சரி ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பர்பிள் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 8. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. துரையூர் சர்க்கிள்குள்ள 4 பேரோட பவுலர் காலி. நல்ல ஒரு முயற்சி. அது 4 தெரிச்சு போயிருக்கு. பேட் அடிக்க நினைத்தார். அதை அவரை ஏமாற்றி தேர்ட் திசைக்கு சென்று நல்ல ஒரு முயற்சி. அங்கே 1 2 ஒருத்திருந்து பார்ப்போம். நல்ல ஒரு தடுப்பு பண்ணி பாண்டித்துரை அவர்கள். தேர்ட் ஒன். என்ன ஒரு அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. அங்கே அது 2 ஓட்டங்கள். கிராண்டட் 2 கொடுத்திருக்காங்க. கிராண்டட் 2. நன்றி நன்றி. அதே மாதிரி நேற்றுலாம் இது தோண்டி கிடக்கல. ஸோ இன்றைக்கி தான் தோண்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதை தாண்டி போனால் தான் பவுண்டரி. இதில் டேரெக்டாக பட்டால் கிராண்டட் 2 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒன். சூப்பர்னார். வச்சு போட்டுருக்காங்க. தெரியவில்லை. விக்கெட் கிடைச்சிருக்கு. மாற்றம் விக்கெட். பிரசாந்த் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே மாத்தூர் காலி. அடுத்தபடி அடுத்த நியூ பேட்ஸ்மேன் 2 டவுன் பேட்ஸ்மேன் சிக்ஸர் மணி ஸ்ட்ரைக்ல. நல்ல ஒரு 1 2 ஃபீல்டரிங்ல கேப் பவுலர் ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 2 ரன் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு முயற்சி. மீண்டும் அஜய் தவற விட்டார். கேட்ச் டிராப் பண்ணிட்டாரு. கேட்ச் ஆமலைமா இல்ல ரன் ஓடல டாட். 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 17. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க சக்தி பிரதர்ஸ். பவுலர் பாண்டித்துரை. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். பேட்லயே அடிக்கப்பட்ட பந்து கையில தான் போயிருக்கு. விக்கெட் கிடைச்சிருக்குங்க. சோ விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாண்டி. நல்ல ஒரு பந்து. சர்க்கான ஓவர். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பாண்டியா. செகண்ட் ஒன். அருமையாக அடிக்காங்க. ஒரு மிஸ் கால் நடந்திருக்கு. ரன் அவுட் கிடைச்சிருக்கு. ஒரு தடுப்பு பண்ணி பால் அவர்கள். விக்கெட் கிடைச்சிருக்கு. பேக் டு பேக் விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஏபி. உடம்புல போட்டு வந்திருக்கு. டாட் பால். ஃபோர்த் ஒன்.
நல்ல ஒரு முயற்சி இருந்தாலும் உடம்புல பட்டிருக்கு அப்படிங்களே. அது இதுவும் ஒரு டாட் கிடைச்சிருக்கு. பேக் டு பேக் டாட் பால். மீண்டும் ஒரு புள்ளி. லாஸ்ட் 2. மீண்டும் நல்ல ஒரு முயற்சி. அது கால் காஃபில் பட்டு இந்த முறை லெக் பை சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒரு ரன் மட்டும். ஸ்டார்ட். நல்ல ஒரு வச்சிருக்காங்க சான்ஸ் பால். ஓட்டங்க. நல்ல ஒரு தட்டு குப்பானி. குயிக் ரன்னிங் பண்ணி சிங்கிள் ஓடிட்டாங்க லாஸ்ட் பால்ல. அதோட இந்த ஓவர் 3 ரன்ல போட்டு கொடுத்திருக்காரு பாண்டித்துரை. நல்ல ஓவருங்க. சூப்பரா போட்டிருக்காரு. நல்ல ஒரு தட்டு. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் ரவுண்டா 20 ரன்னுக்கு ஆடிட்டாங்க சக்தி பிரதர்ஸ். 28. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 28 ரன் தேவை இந்த மேட்ச் வின் பண்ண. பவுலிங் எல்லாம் குணா வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். அருண்தைக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு அடி. 6 பவுண்டரி பேச்சுங்க. கேப்ல ஆடிட்டாரு. மணி மட்டையில் இருந்து மணி பேட்ல இருந்து முதல் நாள பதிவு பண்ணிட்டாருங்க. முதல் பந்தை 4 மாற்றி செகண்ட் பால். கனெக்ட் ஆகல. 2 என்று உரைத்திருந்து வார்த்தை அங்கே களத்தின் உள்ளே சான்ஸ் ஃபார் நல்ல ஒரு ரன் அவுட் வாய்ப்பு இருந்துச்சு. புடிச்சிருச்சா ரன் அவுட். ஆனா 2 கிடைச்சிருக்கு. 2 ஓட்டங்கள். தேர்ட் ஒன். நல்ல ஒரு அந்த பந்த லாங்கால் ஆடிட்டாரு. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் காலி. அது பந்து காலி கையில். ஆனா இங்க கரெக்ட்டா த்ரோ அடிச்சிட்டாரு கீப்பருக்கு. ரன் அவுட் கிடைச்சிருக்கு. ஒரு ரன் பிளஸ். வெளியேறுகிறார் ஏபி ராஜ். யூபிஎன். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முத்துக்குமார் உள்ள வந்திருக்காரு. 9 பாலுக்கு 21 ரன் தேவை. முனைக்கு இடது கை. லவ்லி பால். இங்கே டாட் பால். கடைசி 2. ஏனோ தவறிவிட்டார். இந்த பந்தை 6 அடிக்க நேர்ந்திருக்கும். டாட் பாலா மாறிடுச்சு. லாஸ்ட் ஒன் மோர். அங்கே மீண்டும் ஸ்டம்ப்ஸ்ல ஆடிட்டாரு. ஆனா இங்க ரன் எதுவும் ஓடல. டாட் பால். ஒரு ஓட்டங்கள். 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 27 சக்தி பிரதர்ஸ். ஸோ லாஸ்ட் ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 21 ரன் தேவை. ஸோ நியூ பாலர் ஜமால் வந்திருக்காரு லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ யாக்கர் பால். ஆனால் 2 ரஷ் பண்ணுவாங்க. ஸ்டம்ப்ல எடுக்கல. இங்க 2 கிடைச்சிருக்கு. 2. செகண்ட் பால். நல்ல முறையில் இழுக்கப்பட்ட பந்து அங்கே மீண்டும் காலி. ஒரு ரன் பிளஸ் ரன் அவுட்டுங்க. ஒரு விக்கெட். ஒரு ரன். மணி ஷேக்ல வந்திருக்காரு. ரிமைனிங் உள்ள 4 பாலுக்கு 18 தேவை. தேர்ட் ஒன். கனெக்ட் ஆகல. தவற விட்டார் அங்கே பாலா அவர்கள். எடுத்துறதுக்குள்ள சான்ஸ் ஃபார். இங்க 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஓட்டங்கள். 3க்கு 16 ஓட்டாலும் 3 பாலுக்கு 16 ரன் தேவை. இந்த பால் தான் முக்கியமான பாலா இருக்க போகுது 2 டீமுக்குமே. ஸ்கீப்பர் கைவாசம் டாட் பால பதிவு பண்ணிட்டாருங்க ஜமால். 2 பாலுக்கு 16. ஆடிட்டாரு. நான்கா கேட்ச் என்று பார்ப்போம். பவுண்டரி போயிருச்சுங்க. இங்க ஒரு 4 வந்துருச்சு. ஃபுட்பால் நெய்மர் பிரகாஷ். லாஸ்ட் ஒன் மோர். ஓபி போட்டா அவளாண்டா. டாட் பால். அதோட இந்த மேட்ச் முடிவுக்கு வந்துருச்சுங்க. இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த மேட்சை தினேஷ் மெமோரியல் காரைக்குடி வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. நல்ல பிளேயர் 2 டீமே. அழைப்பு ஏற்று வந்த